கோவையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மின்னணு கழிவுகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தும் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்று ஒரே நேரத்தில் மின்னணு கழிவுகளை அவற்றின் தன்மைக்கேற்ப மறுபயன்பாடு, மறுசுழற்சி, அபாயகரமானவை மற்றும் நிலப்பரப்பு கழிவுகள் என 4 பிரிவுகளாக தரம் பிரித்து புதிய உலக சாதனை படைத்தனர். இதற்காக ஒவ்வொரு மாணவர்களும் முறையான சரிபார்ப்பு பட்டியல்கள் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் துல்லியமாக வகைப்படுத்துதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சாதனை முயற்சியை வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் என்னும் உலக சாதனை புத்தகத்தினர் நேரில் ஆய்வு செய்து சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். I am Dr. Anusha Ravi, CEO of Par Group of Institutions. இன்னைக்கு இங்கே ஒரு 1000 மாணவர்கள் ஒரு உலக சாதனை நிகழ்த்தியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல், செல்ஃபோன், பேட்ரிஸ், டிவி, ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்கே போனால் கிடைக்கும்னு தெரியும். அமேசானில் கூட வாங்கிக்கலாம், ஆன்லைனில் வாங்கிக்கலாம், பட் கடையெல்லாம் வாங்கிடலாம். பட் எங்கே இது திருப்பி கொடுக்கணும், எப்படி வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ணணுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதில் ரொம்ப நச்சுத்தன்மை உள்ள பொருள்களும் இருக்கும், ரீயூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸும் இருக்கும். ஸோ இதை தெரிஞ்ச ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அது க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த 1000 பேர் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. இங்கே பார்க்கில் நம்ம 15 வருடங்களாக இந்த சுற்றுச்சூழல் பொறியியல்கிற ஒரு கோர்ஸ் 15 வருடங்களாக வேறு எங்கேயும் இல்லை, இங்கே மட்டும் நடத்திட்டுருக்கோம். எங்களுடைய மாணவர் தான் ஒருத்தர் ரீசைக்ளிங் ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்காரு. ஸோ அது மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரீசைக்ளிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இன்றைக்கி உலக சாதனையோடு எல்லாத்துக்கும் சொல்கிறோம். நன்றி. வேஸ்ட் பற்றி நிறைய அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் மாநகராட்சியில் பண்ணியிருக்கோம். கின்னஸ் ரெக்கார்ட் நம்ம முதலையே கின்னஸ் ரெக்கார்ட் முதலையே நம்ம ரீசைக்ளிங்க்கு பண்ணியிருக்கோம். வேஸ்ட்டுக்கு இதுதான் முதல் முறையாக ஒரு உலக சாதனை இங்கே நிகழ்த்தியிருக்கோம். இந்த சாதனை வேறு உலகத்தில் எங்கேயுமே யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, சைனாக்கு அப்புறம் இந்தியாவில் தான் வேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேச்சுரலாக நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம நிறைய யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வலியுறுத்துறதுக்கு தான் இந்த நிகழ்வு இங்கே